வணக்கம். மையம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். மகாத்மா காந்தி, அப்துல் கலாம்னு நிறைய தலைவர்கள் இந்தியா பல்வேறு தளங்களில் முன்னேறணும் அப்படின்னு நிறைய கனவுகள் கண்டாங்க. அவங்க எல்லாருமே அறிவியல், கல்வி, சுகாதாரம் நிறைய விஷயங்கள்ல இந்தியா முன்னேறிய நாடா இந்த உலக நாடுகளுக்கு மத்தியில் ரொம்ப உயர்ந்து நிற்கணும் அப்படின்னு பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதுக்கான மாடல்ஸ் எல்லாம் அவங்க நிறைய மக்களுக்கு சொன்னாங்க. ஆனால் இந்தியா எப்போ சர்வதேச அளவில் வல்லரசாக மாறும்னு நிறைய கருத்து கணிப்புகள் எல்லாம் அப்பப்போ வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்தியா முன்னேறதுக்கு இருக்கிற முக்கியமான தடைக்கற்கள் என்னென்ன, அதை பற்றி தான் இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே மையம் நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். அதிலும் குறிப்பாக இந்த வாரம் நம்ம பேச போகிறது அதிகரிச்சுட்டே வர்ற ஊழல், லஞ்சம் குறித்த புகார்கள். இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது குறித்து ரொம்ப விரிவாக பேசுறதுக்காக அரசியல்வாதி, இயக்குனர்னு பல முகங்களை கொண்ட சீமான் அவர் நம்மளோட இருக்கிறாரு. அவர் தான் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த லஞ்சம், ஊழல் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியெல்லாம் பேசும்போது ஒரு விஷயம் மக்கள்கிட்ட இருக்குது. என்னென்னா, தனியார் பண்ணுற எல்லாமே நல்லா இருக்குது, ஒரு ப்ரைவேட்டில் ஒரு டாய்லெட் நடத்தினா கூட அது நல்லா பண்ணுறாங்கப்பா, கவர்மெண்ட்டை விட ப்ரைவேட்டில் எல்லாம் நல்லா பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஒருவேளை இந்த தனியார் மையம் அப்படின்ற விஷயம் நல்ல நல்ல ஒரு மாடலை உருவாக்கிருமா? அப்படி சொல்லவே முடியாது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி எழுது, எல்லாத்தையுமே தனியார் சிறப்பாக நிர்வகிப்பாங்கன்னா அப்போ அரசு எதுக்குங்கிற கேள்வி உடனே வருது. மற்ற உலக நாடுகளெல்லாம் அரசு நடத்துகிற எல்லாமே தரமாக தான் இருக்குது. ஆனால் இங்கே தான் வானூர்தி தனியார், போக்குவரத்து தனியார், பால் விற்பனை தனியார், சாலை தனியார், மின் உற்பத்தி தனியார், கல்வி தனியார், மருத்துவமனை தனியார்னா அரசு என்ன தான் செய்யும் அப்படின்னு வந்தால் அரசு டாஸ்மார்க் மட்டும் நடத்தும், சாராய கடை மட்டும் நடத்துங்கிற நிலை வந்துடுச்சு. அப்போ ஒரு தனி ஒருவரை விட அரசு பலகீனமானதா? அரச வலிமையை விட, பல கோடி மக்களால் உருவாக்கப்படுகிற அரச வலிமையை விட, அரச நிர்வாகத்தை விட தனி மனிதன் பலமானவனா, வலிமையானவனா? அதுதானே ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குறோம் நம்ம. ஜனங்க அதை தானே சொல்கிறாங்க. ஒரு சாதாரண முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட கவர்மெண்ட் நடத்துகிறப்ப ரொம்ப மோசமாக இருக்குது, ப்ரைவேட்டாக நடத்தினா நல்லா இருக்குது. அது இருக்குது, ஆனால் இருக்கக்கூடாது. இப்போ தனியார் மருத்துவமனையோட ஒப்பிடும்போது அரசு மருத்துவமனை சரியாக இல்லை. அப்போ தனியார் பள்ளியில் தனியார் மருத்துவமனையில், இப்போ அரசு மருத்துவமனையில் பணி செய்கிற மருத்துவருக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் தனியார் மருத்துவமனையில் போய் மருத்துவம் செய்து கொள்கிறத பார்க்குறோம். அரசு கல்லூரிகளில், அரசு பள்ளிகளில் பணியாற்றுகிற ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் கூட தனியார் கல்வி நிறுவனங்களில் படிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ அரசு தரமாக நிர்வகிக்கணுங்கிறதான் இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிறது. இப்போ அரசு அது சரியாக செய்யலைங்கிற போது தனியாரை தேடி போக வேண்டியது வருது. ஆனால் இதை மாற்றணுங்கிறதா எல்லாருக்குள்ளே எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த மாற்றத்துக்கு ஒரு சிக்கலாக இந்த லஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி வருது. இந்த ஊழல், லஞ்சம் இதை பற்றியெல்லாம் சொன்னால் உடனே என்ன சொல்கிறாங்க, அரசு அதிகாரிகள்லாம் கரப்டாக இருக்காங்க, அவங்க தான் நிறைய பிரச்சனை, எல்லாருமே திருடுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் தனியார் நிறுவனங்கள்லாம் நிறையா இருக்குது, அவங்கெல்லாம் இந்த மாதிரி எந்த ஒரு ஊழல், லஞ்ச புகார்கள் எல்லாம் மாற்றுறதே இல்லையா? தனியார் நிறுவனங்கள் எல்லாமே ரொம்ப தரமாக நடக்குதா? அப்படி கிடையாது. இப்போ ஒரு கல்வி நிறுவனம் இருக்குதுன்னா, ஒரு மருத்துவ படிப்புக்கு ஒரு மாணவர் வர்றாரு அப்படின்னா, உங்களுக்கு சாதி சான்றிதழ் என்ன, நீங்கள் ஒடுக்கப்பட்டவரா, பிற்படுத்தப்பட்டவரா, பழங்குடியா, அது பார்க்குறதில்ல. நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எவ்வளோ, பணம் எவ்வளவு. அப்போ இங்கே அங்கே தனியார்கிட்ட வெறும் கல்லூரி படிப்புக்கான கட்டணம் மட்டும் பெறுறது இல்லையே, கல்லூரிக்கான அன்பளிப்பு பெறுதா இல்லையா எல்லா நிறுவனங்களும்? அப்போ அதுக்கு பேர் என்ன? அப்போ அந்த இடம் எங்கே சரியாக இருக்குது? அதுதான் முக்கியம். நாங்கள் 10 பேர் ஒரே மதிப்பெண் பெற்றிருக்கோம்னா, மருத்துவக் கல்லூரிக்கு நாங்கள் விண்ணப்பிச்சிருக்கோம்னா, கூட 10 லட்சம் எவன் கொடுக்குறானோ அவனுக்கு தான் இடம் கிடைக்க போகுது. அப்படிங்கும்போது அதுக்கு பேர் என்ன? அது பேர் வியாபாரம் இல்லையா? அதுதானே ஊழல். அதுதானே முறையற்று பெறுகிற பணம் தானே ஊழல். வேலைக்கு நீங்கள் ஊதியத்திற்கு மேலே பெறுகிற சம்பளம் தானே லஞ்சம். அப்போ அது எல்லா இடத்துலையும் பரவித்தான் இருக்குது. அரசு அதிகாரிகள்கிட்ட தான் இருக்குது, தனியார் முதலாளிகிட்ட இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. எந்த தனியார் முதலாளி மருத்துவக் கல்லூரி அனுமதி பெறுவதற்கு, அல்லது பொறியியல் கல்லூரி அல்லது கலைக்கல்லூரி அனுமதி பெறுவதற்கு முறையாக பணம் கொடுக்காம, லஞ்சம் கொடுக்காம பெற்றார்னு ஒருத்தர் சொல்லுங்கள் பார்ப்போம். லஞ்சத்தை ஒழிக்கணும்னு சொல்கிற விஜயகாந்த் அவர்கள் கூட அவருடைய கல்லூரியை நான் லஞ்சம் கொடுத்து அனுமதி பெற்றேன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா எங்கே இருக்குது? எங்கே லஞ்சம் இல்லாமல் இருக்குது? தனியார்கள்ட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த தனியார் முதலாளி தொடங்கும் போதே லஞ்சத்தை தான் கொடுத்து தான் தொடங்கவே முடியும்.
கண்டிப்பா சார். இதே சமயத்துல இந்த ஊழல் பத்தியெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது தனியார் நிறுவனங்களை பத்தியெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். 1980கள்ல இருந்தே கூட இந்த மாதிரியான ஊழல்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது. அதை பத்தி ஒரு சின்ன தொகுப்பு நம்ம பார்த்துடலாம். அதாவது நிறைய நம்மளுக்கு ஒரு சின்ன மித்து இருக்கு. தனியார் நிறுவனங்கள் எல்லாமே சரியா நடக்குது, அரசு கிட்ட தான் நிறைய ஊழல் லஞ்சம் எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு நிலை நிறைய மக்கள் கிட்ட இருக்கு. ஆனா 1980கள்ல இருந்தே பார்த்தா இந்த ஊழல்களோட எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப அதிக அளவுல அதிகமாயிட்டே இருக்கு. அதை பத்தி பார்த்தா 1980ல இருந்து 90 வரைக்கும் எல்லாருமே பரவலா பேசப்பட்ட ஊழல் அப்படின்னா இந்த போஃபர்ஸ் ஊழல். அதாவது 64 கோடி அந்த ஊழல்ல வந்து கைமாறுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது அந்த ஹவாலா ஊழல், அதுல வந்து 1000 கோடி ரூபாய் அது வந்து அந்த பணத்தை வந்து மதிப்பீடு செஞ்சிருக்காங்க. 1996ல பெரிய அளவுல பேசப்பட்டது இந்த மாட்டு தீவன ஊழல், அது வந்து 950 கோடி. அடுத்ததா 2003ல வந்து தெல்கியோட முறைகேடு, 2009ல எல்லாருமே வியந்து பார்த்த சத்திய முறைகேடுல 8000 கோடி வந்து இந்த ஊழல் பணமா வந்து அரசு சொல்லுது. அடுத்தது 2010ல வந்து பெல்லாரி சுரங்க முறைகேடு, 2010ல வந்து 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சது. தனியார் நிறுவனங்கள் நிறையவே இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. 1,76,000 கோடி ரூபாய் பத்தி இதுல சொல்றாங்க. அடுத்ததா 2011ல காமன்வெல்த் ஊழல், அடுத்தது இப்ப சமீபமா 2012ல நிலக்கரி ஊழல் 1,86,000 கோடி. அதாவது இந்த சைஃபர்ஸ் எல்லாம் நம்ம என்னவே முடியாத அளவுக்கு போய்கிட்டே இருக்கு. எண்ணி பார்க்கறதுக்குள்ள இறந்துருவோம். அதனால இது அதான் இதை வந்து அந்த ஒரு புத்தகம் ஊழலை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த எழுதுகிற ஆசிரியர் சொல்கிறாரு, இதை படிச்சுட்டு உங்களுக்கு இதே வழி வந்து நீங்கள் இறந்தால் அதுக்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன் அப்படின்னு. இங்கே இந்த நாட்டின் நிர்வாகமே லஞ்சம் ஊழலை வந்து ஒரு தூண் எப்படி ஒரு வீடு கட்டும்போது கட்டுவோமோ, சுவர் எப்படி கட்டுவோமோ, அப்படி இந்த தேசத்தின் நிர்வாகமே லஞ்சம் ஊழல் அதை வச்சு தான் கட்டவே பட்டிருக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த அரசு, அதாவது குறிப்பா எல்லாருமே என்ன சொல்றாங்க, காமராஜர் ஆட்சி அப்படின்றாங்க. முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் இருந்ததில்லை. லஞ்சம் ஊழல்ங்கிறதே காதலே விழலை. அது காரணம் அன்னைக்கு அரசு அந்த அவங்களுக்கு விடுதலை போராட்டத்தின் காயம் இருந்தது. போராடி பெற்ற சுதந்திரம், இது என் நாடு என் மக்கள் அப்படிங்கிற ஒரு பற்று இருந்தது. அதனால ஊழல் இல்லை. அப்போ காமராஜர் மட்டும் இல்லை, பல தலைவர்களை இந்த நாடு முழுமைக்கும் சொல்ல முடியும், இந்திய பெருநிலம் முழுமைக்கும் சொல்ல முடியும், நம்மளால் அது சொல்ல முடியும். இப்போ ஐயா காமராஜருக்கு முன்னாடி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், அவர் தன் மகனை கூட்டிக்கிட்டு கோயம்புத்தூருக்கு போகிறாரு சென்னையிலேருந்து. சேலத்தில் போகும்போது டிடிஆரை கூப்பிட்டு, எந்திரிப்பா என் மகனுக்கு ஒரு முழு டிக்கெட்டு கொடு பயணத்துக்குன்றாரு. என்னங்க ஏன்றான், இது வந்து சென்னையிலேருந்து இங்கே வர்ற வரைக்கும் அவனுக்கு வரும்போது 18 வயசு நிறைவடைஞ்சிருச்சு, அவன் அரை டிக்கெட்டில் தான் பயணம் செஞ்சுட்டு வந்தான். இப்போ சேலத்துக்கு போகிறது வரைக்கும் இப்போ அவனுக்கு 18 வயசு பூர்த்தி ஆயிடுச்சு, அதனால் நீ முழு டிக்கெட் ஒன்று கொடுன்னு ஒரு முதலமைச்சர் போய் தூங்கிட்டு இருக்கிற டிடிஆரை எழுப்பி டிக்கெட் கேட்குறாருன்னா அப்போ அவ்வளவு நேர்மை இருந்திருக்குது. பெருந்தலைவர் காமராஜர் வந்து குடியாத்தம் இடைத்தேர்தலில் நிற்கிறாரு. நிற்கும்போது அவரை எதிர்த்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் கோதண்டராமன் நிற்கிறாரு. மக்கள் வந்து ஐயா முதலமைச்சர் ஆகிட்டு தான் அதை வேட்பாளரை போட்டிடுறாரு. அப்போ கேட்குறாங்க, ஐயா எங்களுக்கு ஒரு பாலம் கட்டி கொடுங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம்னு. அதெல்லாம் முடியாதுன்னு போன்ட்டு போயிட்டார். கூட வர்றவங்க என்னையா பாலம் தானே கேட்குறாங்க, நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீங்க, சரின்னா ஓட்டு போட்டுருவாங்கல்ல. நான் சரின்னா போட்டுருவாங்க, நான் முதலமைச்சராக இருக்கேன், எதிர்த்து நிற்கிற கோதண்டராமே என்னவா இருக்கான், அப்போ நான் பாலம் கட்டி தரேன்னு ஓட்டு போடுங்கன்னா அது லஞ்சம் கொடுத்து வாக்கு கேட்குற மாதிரி ஆயிடாதா, அது செய்யக்கூடாது, போடட்டும் அப்புறம் பார்ப்போம்னு அப்படின்றாரு. அப்படின்னா ஒவ்வொரு தலைவரும் நேர்மையாக இருந்திருக்கிறாங்க. ஐயா ஜீவானந்தத்தை எடுத்துக்கிறங்க, சேலத்திலிருந்து மாநாடு முடிச்சுட்டு வரும்போது இறங்கி நிற்கிறாரு, பசி சாப்பிடல, ஒரு யாராவது ஒருத்தர் வருவாங்களான்னு காத்திருக்கிறாரு. வந்த உடனே அவரை சந்தித்து தேநீர் வாங்கி கொடுங்கங்கிறாரு, குடிக்கிறாரு. இன்னொன்று வாங்கி கொடுங்கங்கிறாரு, ஏன்னா பசி. 2 தேநீரை வாங்கி குடிச்சிட்டு பாடன்னு யோசிக்கிறாரு. மூட்டையை ஒரு தோளில் வச்சுருக்காரு, இந்த மூட்டையில் என்ன இருக்குண்ணா, பணம் இருக்குங்கிறாரு. இவ்வளோ பணத்தை வச்சுட்டா பட்டினி கிடந்தீங்கன்னா, பணம் இருக்குது, அது ஏன் பணம் இல்லையே, கட்சிக்காரங்க பணம், தோழர்கள் காசு அப்படின்னு சொல்கிற அந்த அளவுக்கு நேர்மை. இது ஒரு சின்ன உதாரணம் தான், ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு போக முடியும்.